இதற்கிடையில் இசக்கி ராஜா போன்ற சாதி வெறி பிடித்த சிலர் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஜாதிய வெறியை தூண்டும் விதமாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள். பேட்டி ஒன்றில் கூறுகிறார், 40 ஆண்டு காலமாக அங்கே தேவர் போர்டு இருக்கிறது, அதை எடுப்பதற்காக இவர்கள் சதி செய்கிறார்கள். 40 ஆண்டு காலமாக அந்த போர்டு சட்டத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது. பொது இடத்தில் எந்த ஒரு பேனரோ கொடிமரமோ எதுவும் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் காவல்துறை இப்பொழுது வரை அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தி உள்ளதா என்றால் கிடையாது. அப்படி செயல்படுத்தி இருந்தால் அந்த இடத்தில் அந்த பேனர் ஆனது இருந்திருக்காது. இப்போ நீ ஒரு நல்ல தலைவனா நீ என்ன சொல்லியிருக்கணும்? முத்துராமலிங்கம் என்ன சொன்னார்? முத்துராமலிங்கம் அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க சொன்னார் என்றுதான் நீ சொல்லுவாரா? அப்போ உன்னுடைய தலைவன் என்ன செஞ்சானோ அதைத்தானே நீ அந்த செய்யணும். ஆனால் நீ என்ன சொல்கிற? முத்துராமலிங்கம் இருக்கக்கூடிய அந்த பேனர் பக்கத்தில் யார் பேனரும் வைக்கக்கூடாது என்று சொல்கிற. முத்துராமலிங்கம் அவருடைய பேனர் இருக்கும் இடத்திலெல்லாம் தேர்ந்தெடுப்பாளர் மக்கள் பேனர் வைக்கவில்லை. இந்த மக்கள் அவர்களுடைய பட்டா இடத்தில் அவர்களுடைய இடத்தில் தான் வைத்துள்ளார்களே தவிர்த்து பொது இடத்திலெல்லாம் வைக்கவில்லை. இதுதான் நடந்த உண்மை. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அந்த மக்களை தூண்டிவிடும் வேலையைத்தான் இது போன்ற ஜாதி அமைப்பினர் செய்து கொண்டே வருகிறார்கள். இந்த இசக்கி ராஜா என்பவர் தொடர்ந்து ஒருமையிலையும் தகாத வார்த்தைகளையும் வன்முறை சம்பந்தமான வார்த்தைகளை தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்.